சங்கீதம் 42 அதிகாரம் 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 3 முறை தாவீது இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த நேரத்தில் அவன் சொல்லவில்லை. பிரச்சனைகளின் மத்தியிலே போய்கொண்டிருக்கும் பொழுதும், வாழ்க்கையில் வேதனை நிறைந்த போதும், போராட்டங்கள் நிறைந்த போதும், கர்த்தர் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தபோதும் அவன் சொல்லுகிறான், இந்த நிலையிலும் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவது எளிது. எல்லாம் லாபமாக நடக்கும் பொழுது, எல்லாம் நன்றாக நடக்கும்பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவது எளிது. அது உலக மனிதனும் அப்படித்தான் சொல்லுகிறான். நல்லது நடந்தால் கடவுள் ஆசீர்வதிச்சார்னு சொல்கிறான். நல்லது நடக்காட்டாலோ, எதிர்பார்த்தது நடக்காட்டாலோ அந்த கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம்ட்டு ஓடிடுறான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை எந்த நிலையிலும் இன்னும் துதிப்பேன் என்கிற ஒரு நிலைக்குத்தான் வர வேண்டுமே தவிர துதியை விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் கலங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அவன் கேட்கிறான், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிற? வாழ்க்கையிலே கலங்கக்கூடிய ஏதோ சம்பவம் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. தியங்கக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான் ஆத்துமாவை பார்த்து, நீ தேவனை நோக்கி காத்திரு. உலக மனிதனைப் போல சிந்தையிலே பல காரியங்களுக்கு இடம் கொடுக்காதே. உலக வழக்கத்தின்படி யோசித்து நீயாகவே அதற்கு ஒரு பதிலை ஏற்படுத்தி கொள்ளாதே. நீ இந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு. தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து விடு. வாழ்க்கையில் கலக்கம் வரும் பொழுதோ, வேதனைகள் வரும் பொழுதோ, போராட்டம் வரும் பொழுதோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு ஒன்றும் உன்னுடைய மனதில் யோசிக்காமல் உலக மனிதன் சிந்திப்பது போல சிந்தித்து அதற்குரிய கமெண்ட்ஸோ இல்லை ராங் ஸ்டேட்மெண்ட்டோ நீ கொடுத்து விடாதபடிக்கு அமைதியாக தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்து காத்திரு. அங்கே காத்திருக்கும் பொழுது நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பிரச்சனை உனக்கு இருக்கலாம், இன்றைக்கு இந்த கலக்கம் உனக்கு இருக்கலாம், ஆனால் இதை இப்படியே விட்டு விடாதபடி இதை மாற்றுகிற ஒரு தேவன் உனக்கு இருக்காரு. அவரை நினைத்து இன்னும் நீ அவரை துதிக்க வேண்டும். புரிகிறதா உங்களுக்கு? அந்த இன்னும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? என்ன நடந்தாலும் இன்னும் துதிக்கத்தான் செய்வேனே தவிர தேவனிடத்தில் கேள்வி கேட்க மாட்டேன். என்ன நடந்தாலும் இன்னும் ஆண்டவரை ஆராதிப்பேனே தவிர நான் துதிப்பதை நிறுத்த மாட்டேன். எனவே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துதி அவ்வளவு முக்கியமானது. யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை துதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வருவதை பார்த்திருக்கிறேன். சபைக்குள் வந்து உலக மனிதன் கோவிலுக்கு போய் கடவுளை நம்புவது போல நீங்கள் நம்புகிற வாழ்க்கையை பற்றி நான் பேசவில்லை. தேவனோடு இடைப்பட்டு அவர் மேல் அன்பு செலுத்தி அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஏன் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் உலக மனிதனைப் போல இருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் ஒரு சராசரி மனிதனைப் போல இருக்க வேண்டும்? நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக தேவன் எதிர்பார்க்கிறபடி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் எது வந்தாலும் உடனடியாக அவருடைய பாதத்தில் அமர கற்றுக்கொள்வீர்கள். அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவர் இதுவரை நடத்தின காரியங்களை நினைத்து பார்ப்போம். அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. ஆனால் இதே சங்கீதம் 42 9வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்து சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என்ன சொல்றான்? ஏன் என்னை மறந்தீர், சத்ரு என்னை ஒடுக்கி நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அடுத்த வசனம்,
உன் தேவன் எங்கே உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது. ஒரு பக்கம் சத்துரு என்னை ஒடுக்குகிறார், இன்னொரு பக்கம் சத்துரு கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? உன் தேவன் எங்கே? என் மனசாட்சியில கேட்கிறான். சாத்தான் காதுல வந்து சத்தம் போடல, என் மனதை கொண்டே என்னோடு அவன் பேசுகிறான். நீ ஆண்டவர் ஆண்டவர்னு நம்பி போனையே, உனக்கு என்ன நடந்தது? தேவனை நம்பி நம்பி நீ சச்சுன்னு ஓடுனியே, உனக்கு என்ன நடந்தது என்று உன் மனசாட்சியை கொண்டே உன் தேவனுக்கு விரோதமாக உன் எண்ணங்களை திருப்பி விடுவான். அப்படியெல்லாம் நடந்தாலும் சாத்தானோடு பேசிக்கொண்டு உறவாடி கொண்டு இராதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது தன் ஆத்துமாவோடு பேசுகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே. எந்த சூழ்நிலையில் ஆத்துமாட்ட பேசுறான்? வேதனை, துக்கம், துன்பம், பிரச்சனை, போராட்டம், சத்துரு எள்ளி நகையாடுகிறான். உன் தேவன் எங்கே என்று கேட்கிறான். ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா இதெல்லாம் உனக்கு ஏன் நடக்கணும்னு கேட்கிறான். இப்படி கேட்கும் பொழுது நான் என் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறேன், இந்த சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்து தேவனை முறுமுறுத்து விடாது. நீ இந்த சாத்தானுடைய கேள்விகளுக்கு இடம் கொடுத்து நீ சோர்ந்து போய்விடாது, நீ பின்மாற்றத்தில் போய்விடாது, நீ இன்னும் துதித்து கொண்டே இரு. ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிறார். ஒருவேளை தாவீது கடந்து போகிற அனுபவத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்றால், ஏன் ஆண்டவரே எனக்கு வேதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு துக்கம்? அதாவது நீங்கள் பாவம் செஞ்சுட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டு அதனால வர்ற விளைவை போயிட்டு ஆண்டவரே ஏன் எனக்கு வருதுன்னா, நீ பாவம் செஞ்சு அதனால வருது, நீ தப்பு பண்ண அதனால வருது, நீ பொய் சொன்ன அதனால வருது, நீ திருடுன அதனால வருது, நீ ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்த அதனால வருது. அதனால நீ ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொன்னால் அது மாய்மாலமான துதியாக இருக்கும். உண்மையாக கர்த்தருக்காக வாழ்ந்து ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் என்றால், ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வரும் என்றால் நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில், இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று. புரிகிறதா உங்களுக்கு? இந்த துக்கம், இந்த கைவிடப்பட்டது போல சூழ்நிலை, கர்த்தரை மறந்தது போல சூழ்நிலை, இதுதான் என் வாழ்க்கையில், இதுவும் என்னுடைய வாழ்க்கை. ஏனென்றால் இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இடைபடுகிற அந்த ரட்சிப்பின் கிரியை. எனவே இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை பார்த்து நான் முறுமுறுக்க மாட்டேன். இனி வரப்போகிற விடுதலையை நினைத்து நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். ஏனையா பிரச்சனைகளை கர்த்தரை துதிக்க வேண்டும், ஏனையா தேவைகளை கர்த்தரை துதிக்க வேண்டும், ஏனையா போராட்டத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டும். இதற்கு பின்பு தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு, இதற்கு பின்பு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு, இதற்கு பின்பு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறாரு, இதற்கு பின்பு ஒரு உயர்வை வைத்திருக்கிறாரு. அதனால் அந்த தெய்வத்தை நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. யோசபாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிகழ்வு காரியங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எதிரிகள் இவனை அடித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே வளைந்து சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு இவனுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, பயந்தான். ஆனால் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்து கர்த்தரை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். பயப்படாதே, யுத்தம் என்னுடையது என்று சொன்ன பொழுது அவன் யுத்தத்துக்கு எப்படி போனான்? கர்த்தரை துதித்து கொண்டே போனான். இல்லையா சொல்லுமா? எதிரியை சந்திக்கிறதுக்கு நீ பயந்துக்கிட்டே போகக்கூடாது, துதிச்சுக்கிட்டே போகணும். ஏனென்றால் நீ துதிக்க துதிக்க உன் எதிரிகள் பின்னிட்டு விழுந்து கொண்டே இருப்பார்கள். தேவ பிள்ளைகள் யாருக்கு எதிரி கிடையாது. மாமியார் எதிரி, மருமக எதிரி, அவங்க எதிரி, இவங்க எதிரி அப்படி நினச்சிங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நான் எதிரின்னு சொல்கிறதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள். எனவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நான் துதிப்பதை நிறுத்த மாட்டேன். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இன்னும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான், இன்னும் துதிப்பேன். ஸோ என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறா தொக்கு. ஏன் பாஸ்டர் சாப்பாடு நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்கிறீங்களா? இப்படி நல்ல சாப்பாடு கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ஹாலில் அங்கே இருக்கிற என்ன ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சு உங்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹா ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்தாரு, நல்ல ஒரு இதமான மனதுக்கு இதமான சூழ்நிலை அப்படின்ட்டு முதல்ல நாங்கள் கர்த்தரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறோன்னு சொல்லலை. காலில் கையில் உடம்புல அடி வாங்கி ரத்தம் வடியுது.
கால்களில் தொழு மரத்தில் மாட்டியிருக்காங்க. அடி வாங்கின கால்களில் சங்கிலி போட்டு கட்டுனா அந்த அழுத்தத்தில் எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். அங்கே போயிட்டு, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னீர், நீர் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன் சொன்னீர், உங்கள் ஊழியத்தை தான் செய்ய வந்தேன், இந்த அடி அடிக்கிறானே, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு முறுமுறுக்கலை. என் தேவனுக்காக அவமானப்படுவதற்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே, என் தேவனுக்காக அடி வாங்குவதற்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று சொல்லி பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து 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 பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சின்ன பிரச்சனையே தாங்க முடியலையப்பா, ஒரு சின்ன போராட்டத்தை ஒன்னால தாங்க முடியலையே, முறுமுறுக்கிறியே, அடி வாங்கி சாக போற நிலைமையில கிடக்கிற ரெண்டு பேரும் இன்னும் நாங்கள் கர்த்தரை துதிப்போமே தவிர ஒரு நாளும் கர்த்தரை நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம். அல்லேலூயா. சரி, யோபு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே போயிடுச்சு. என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி தான் வந்துச்சு. இதுதான் ஆவிக்குரிய ரீதியில் தேவனோடு நெருங்கி வாழ்வதனுடைய அடையாளம். சும்மா வெறுமனே கர்த்தரை நம்பி வாழ்ந்தேன்னா ஒரு பிரச்சனை வரும்போது தூக்கி போட்டு போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசாசு அப்படி வாழ விடக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருங்க வளருங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வாங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களை வளர வைக்கிற ஒரு காரியம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படக்கூடிய காரியங்கள். இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், சண்டே மட்டும் வந்துட்டு போவேன்னா பிசாசு ஈஸியாக மேற்கொள்ளுவான். தேவ திட்டத்தை உங்களை விட்டு விலக்கி விட்டுருவான், முறுமுறுக்க வைப்பான், கேள்வி கேட்க வைப்பான். ஏன்னா உள்ள எனர்ஜி இல்லை, உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய சத்து இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை. ஆனால் தாவீது தேவனை அறிஞ்சதுனால ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் என்ன சொன்னேன்? நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே, சொல்ல வாசிங்க வாசிங்க. அப்படி செய்வதே, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் தேவ சித்தத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா எது தேவ சித்தம் தெரியுமா? என்ன நடந்தாலும் தோத்திரம் பண்ணுறது தேவ சித்தம். அல்லேலூயா. நான் தேவ சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன், தேவ சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா இடையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பள்ளத்தாக்குகளையும் சில மேடுகளையும் சில பள்ளங்களையும் வைத்திருப்பார். எந்த பாதையில் போனாலும் எப்படி போகணும்? ஸ்தோத்திரம். பைக்கில் போகும்பொழுது தோத்திரம் சொல்லணும், காரில் போகும்போது தோத்திரம் சொல்லணும், ரெண்டு இல்லாமல் நடந்து போகும்போதும் தோத்திரம் சொல்லணும். நல்ல கவனிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வதென்றால் என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கக்கூடாது, நீயா ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது, நீங்களாகவே ஏதாவது ஒன்று செஞ்சு ஆமாம் இப்படி நடந்துருச்சு இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணால் பின்னாடி எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். முதல் காரியம் என்ன செய்யணும்? இன்னும் துதிக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். கலக்கம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும், அவர்களுடைய இக்கட்டுகளில் நான் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை கடிந்து கொள்ளும் பொழுது, என்னை கண்டிக்கும் பொழுது, நீதிமான் என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களோ தேவனுக்குள்ளே வளர்ந்தவர்களோ என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்படுகிற குறைகளை கண்டு என்னுடைய குறைகளை சுட்டி காட்டி என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நான் ஜெபிக்க வேண்டுமே தவிர குறை சொல்லப்படாது. ஆமென். அப்போ என்ன செய்யணும்? இன்னும் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஜெபிக்க வேண்டும். ஒரு 3 முறை சொல்லுங்க. இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும். யாருக்காக? என்னை யார் கண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்துச்சுன்னா, என்ன பேசினேல
உனக்கு வேணும்னு சொல்லாமல், ஆண்டவரே அவங்க எங்களெல்லாம் கண்டித்து வளர்த்தாங்க, அவங்க இக்கட்டில் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். பார்த்து நகைக்கக்கூடாது. அவர்கள் இக்கட்டில் நான் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன் என்று. ஒரு காரியம் நான் சொன்னேன்ல, ஒரு ராஜாவை பற்றி இன்றைக்கி பேசணும்னு ஆசைப்பட்டேன்னு, அது இதில் தான் வருது. 2 ராஜாக்கள் 11, 12 அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவம் இருக்கிறது. அது என்ன, யோவாஸ் என்று ஒரு ராஜா இருந்தான். என்ன கவனிங்க, யோவாஸ் என்று ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய தகப்பன் இறந்த உடனே அவனுடைய பாட்டி என்ன பண்ணாங்க, ராஜவம்சத்தார் எல்லாரையும் கொன்னுட்டு, அவங்க பாட்டி பேர் அத்தாலியால். அத்தாலியால் தேசத்தில் அரசாண்டால், பாகால்களை தெய்வமாக வணங்க சொன்னாள், விக்கிரக வழிபாட்டை தேசத்தில் கொண்டு வந்தாள். எல்லா ராஜவம்சத்து பிள்ளைகளையும் அவள் கொலை செய்தாள். ஆனால் அவளுடைய வீட்டில் இருந்த அவளுடைய அத்தை, அந்த 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 யோவாஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய அத்தை என்ன பண்ணா, இந்த குழந்தைய வளர்க்குற தாதியை இவளை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். பைபிளில் படித்த ஞாபகம் இருக்கா? சரி, இந்த யோவாஸ் என்பவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த அத்தாளியால் கொலை செய்யப்படாதபடிக்கு அவனுடைய அத்தையால் காப்பாற்றப்பட்டு தாதியோடு சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் வளர்கிறான். எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள். அத்தாளியால் நினச்சிட்டா இனிமேல் ராஜவம்சத்தில் யாரும் கிடையாது, நான் தான் ராணியாக கடைசி வரைக்கும் இருக்கலான்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆலயத்தில் இங்கே ஆசாரியன் அவனை வளர்த்து கொண்டே வருகிறான். சொல்லுங்க பார்க்கலாம், யார் வளர்த்தது? ஆசாரியன் வளர்த்தான். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் 2 நாளாகமும் 23:11. பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரனும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார். யோய்தா என்பவன் ஆசாரியன். அவனுக்கு பின் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வருகிற அவனுடைய குமாரர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து 7 வயதிலே அவனை ராஜாவாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசிக்கலாமா? 7ஆம் வருஷத்தில் 4ஆம் வசனம். 7ஆம் வருஷத்தில் யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளர்களையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆணையிடுவித்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரரை காண்பித்து, ஆமென் சொல்லுவோமா? 12ஆம் வசனத்தில் அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கைகொட்டினார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்குது. தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தவன் யார்? இந்த யோவாஸ். அவனை வளர்த்தவன் யார்? ஊழியக்காரனாகிய யோய்தா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 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 இவனுக்கு போதகம் பண்ணினானே இந்த ஆசாரியன், அவனுடைய நாட்களிலெல்லாம் இந்த ராஜா யோக்கியமாக நடந்தானா. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இவன் ஒரிஜினலா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது, ஆனா இவனை வளர்த்தவன் இந்த ஊழியக்காரன். புரியுதா உங்களுக்கு? இவனை நல்லவனா வாழ்றதுக்கு காரணம் யாருன்னா இந்த ஊழியக்காரன் தான். இவன் இளமையில் எப்படி இருந்தான் என்னன்னு தெரியாது, ஆனால் அவன் கெட்டு போகாமல் அவனை வளர்த்து கொண்டு வந்தது இந்த ஊழியக்காரனாகிய யோய்தா. ஆனால் நாட்கள் செல்ல 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 இந்த ராஜாவுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? தான் வளர்ந்த அந்த ஆலயத்தை பழுது பார்க்கணுங்கிற ஆசை. இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்தில் வந்து உட்காருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு குறை சொல்லிட்டு போகிற ஆட்கள் இருக்காங்க. அந்த குறையை பார்த்து இதையே நம்மளே சரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. 2 வகையான ஆட்கள் இருக்காங்க. சபையில் இருக்க காரியத்தை பார்க்கும்போது, என்ன அந்த ஃபேன் போன வாரமும் ஓடலை, இந்த வாரமும் ஓடலை, பாஸ் எண்ணத்தை தான் செய்கிறாரு அப்படின்ட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. வந்து பாஸ் இந்த ஃபேன் ஏன் ஓடலை, ஏதாவது ரிப்பேரா, எதாவது மாற்றணுமா, அதை குறித்து ஒரு அக்கறை காட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த 7 வருஷம் இங்கே வாழ்ந்தபோது ஆலயத்திலே சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த மண்டபத்துக்கு போகிறது வர்றது விளையாடுறது, இப்படி இந்த மண்டபத்திலே இருந்த ஆலயத்திலே இருந்தபடினால அதை பார்க்கும் பொழுது அதில் நிறையா பழுதுகள். ஏன் தெரியுமா பழுது? தேசத்தை அரசாள்வது ஒரு தேவனுடைய மனுஷன் அல்ல, அத்தாளியால் அரசாண்டு கொண்டு இருக்கிறாள். இன்றைக்கும் சபையை கர்த்தர் ஆண்டார்னா சபை பழுது இல்லாமல் இருக்கும். மனுஷன் ஆண்டானா, சாத்த ஆண்டானா அங்கங்கே பழுது இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். இவன் ராஜாவான உடனே பாருங்கள், 5ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர் கையில் வாங்கி கொண்டு அதுக்கு முன்னாடி பார்ப்போமே. இப்போ 4ஆம் வசனம், யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்குள் கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், லக்கத்துக்குட்படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்கள் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்த எல்லா பணத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காணப்படுகிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும். தான் வளர்ந்த ஆலயத்தை குறித்த அக்கறை வளர்ந்த பின்பு அவனுக்கு வருகிறது. சிலர் வளர்ற வரைக்கும் சபையை பயன்படுத்துவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. இது கடந்த காலத்தில் ஏராளமான பேரை பார்த்துருக்கோம். நாங்கள் நல்லா வளர்கிற வரைக்கும் இந்த சபை தான் பயன்படும். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க, சபையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா மதிப்பு மரியாதை வந்ததுக்கப்புறம் இன்னொரு சர்ச்சில் போய் உட்காந்தா என்ன நடக்கும், போன உடனே மதிப்பாங்க. நம்ம இந்த சபையில் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. வெளியே போனால் எப்படி மதிப்பாங்க, ராஜா மாதிரி மதிப்பாங்கன்ட்டு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா சபையை விட்டு போயிடுவாங்க. ஆனால் இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான், பதவி கிடைச்சதுக்கப்புறம் தான், அந்த தேசத்துக்கு பெரிய ஆளானதுக்கப்புறம் தான் தேவனுடைய ஆலயத்தில் அவனுடைய கவனம் செலுத்து. அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? சபையிலே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்களா, இல்லை சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வரணுங்கிறக்க சபையை விட்டு போக போகிறீங்களா, சபையை விட்டு தூரமாக இருக்க போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். வளர்ந்தது சபையில், வளர்த்தது சபை, ஆனால் வளர்ந்த பின்பு தூரமாய் போவது சபையை விட்டு. கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் இதெல்லாம் பார்க்குற, நீ எங்கே வளர்ற, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு காரணமாக இருந்தது யார், என்ன, இதெல்லாம் பார்க்குறார். நம்ம செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. மனசில் தோன்றதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் அல்ல, ஜெபம் பண்ணி கர்த்தர் பேசுகிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஆமென் சொல்லுவோமா? ரொம்ப நல்ல ராஜா. ஏன்னா தான் கையில் பணம் வந்ததுக்கப்புறம் ஆலயத்துக்கு செலவு பண்ணுறான், ஆட்கள்கிட்ட வசூல் பண்ணி வேற கொடுக்குறான். ரொம்ப நல்ல ராஜா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் நடந்துக்கிட்டே வருது பார்த்தீங்களா? 20ஆம் வசனம் வாசிங்க, 12:20. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். ஐயோ பாவம், இந்த ராஜாவை அவனுடைய வேலைக்காரர்களை கொன்று போட்டார்களாம். ஏன் இந்த நிலைமை? சபையில் வளர்ந்தவன், ஆலயத்தில் வளர்ந்தவன், ஆலயத்தில் உருவாக்கப்பட்டவன், ஆலயத்தினால் ராஜாவாக்கப்பட்டவன், ஊழியக்காரனால் உயர்த்தப்பட்டவன். இப்படியெல்லாம் ஊழியக்காரன் பதவியை கொடுக்கல, ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக செய்ய வாழ பழகி அதனால் கர்த்தர் அவனை உயர்த்தினான். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ஆலயத்தை பழுது பார்க்குறான், பணத்தெல்லாம் கொண்டு வர சொல்லி அரண்மனையை நல்ல சூப்பராக, அதாவது ஆலயத்தை நல்ல சூப்பராக பழுது பார்த்துட்டான், ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்லா வச்சுட்டான். ஆனால் கடைசியில் வேலைக்காரனே அவனை கொண்டு போட்டான். ஏன் இவனுடைய வாழ்க்கையில் இப்படி முடிவு வந்தது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கலும் நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணமடைகிற போது 130 வயதாய் இருந்தான். தொடர்ந்து வாசிங்க. அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீது நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஒரு ஊழியக்காரனாகிய யோய்தாவை ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வாழ்ந்தவன் இந்த யோய்தா. ஆனால் யோவாஸ் ராஜாவாக இருந்தானே, அவனையும் வேலைக்காரங்க கொண்டு போட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இந்த ராஜாவுக்கு என்னாச்சு? ஊழியக்காரனுடைய சொல்லு கேட்டு நடக்கிற வரைக்கும் ஒழுங்காக பரிசுத்தவனாக இருந்தான். என்னைக்கு இந்த ஊழியக்காரன் மரித்தானோ, அடுத்து அவனுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஊழியக்காரவங்க தானே, அவங்க சொல்ல கேட்டிருக்கணும்ல. ஆனால் இவன் என்ன செய்தானா, பதவி வந்த உடனே, ஏன்னா எடுத்து வளர்த்தவர் இந்த யோய்தா, அவருக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுன்ட்டு அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒழுங்காக இருந்தான். அப்படின்னா அர்த்தம், உண்மையிலே அவன் ஒழுங்காக இருக்கலை, ஆட்களுக்கு பயந்துக்கிட்டு அப்படி இருந்தான்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவன் செத்த உடனே பிரபுக்கள் வந்து அவனை பணிந்து கொண்டார்கள். ஹானர் கிடைக்குது, மதிப்பு கிடைக்குது. சொசைட்டியில் என்ன கிடைச்சிருச்சு? இப்போ மதிப்பு கிடைக்குது. அது வரைக்கும் அந்த ஆசாரியனுக்கு தான் எல்லா மதிப்பும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ ராஜாவை வந்து பணிந்து கொண்டார்கள், ராஜாவை வந்து பிரபுக்கள் வந்து பணிந்து கொண்டார்கள். இப்போ இவனுக்கு ஓஹோ நம்ம கூட பெரிய ஆள் தான் அப்படின்ட்டு இந்த பிரபுக்களுக்கு செவி கொடுத்தான் பாருங்க, விக்கிரகங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் நானும் சிலையை கும்பிட போக மாட்டோம், பொருள் ஆசையாகிய விக்கிரகத்துக்கு போயிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ ஆலயத்தை விட்டு விட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கவனம் செலுத்தாமல் விக்கிரகத்துக்கு போனபடினால கர்த்தருடைய கோபம் உண்டது. யார் மேலே? யூதாவின் மேல். நீ சாகாம உயிரோட காப்பாத்துன இந்த தேவன். ராஜாவே, அத்தாலியால் எல்லாரையும் கொல்லும் போது உன்னையும் கொண்டிருக்கலாம். நீ ராஜாவை வரணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உன் மேலே இறக்கம் வச்சு உன்னை சின்ன குழந்தையிலேயே உன்னை பாதுகாத்தார். இல்லாட்டி நீ குழந்தையிலே சாக வேண்டிய ஆளு. கர்த்தர் உன்னை குழந்தையிலேருந்து பாதுகாத்ததுக்கு காரணம் என்னன்னா உன்னை பெரிய ஆளாக மாற்றணுன்ட்டு. அதுக்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக உனக்கு ஆலோசனைகளை கொடுத்து வளர்த்து வந்தார். ஆனால் ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டு வளர்றத நீ பாக்கியமாக நினைக்காம அதை ஒரு கடமையாக நினச்சிருக்கலாம், பாரமாக நினச்சிருக்கலாம். அதனால தான் ஊழியக்காரன் செத்த உடனே பிரபுக்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறான். இப்போ கர்த்தருடைய கோபம் மூள ஆரம்பித்தது. என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிங்கள். 19ஆம் வசனம். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்தில் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். யாரை கல்லெறிந்து கொண்டார்கள்? ஆசாரியனுடைய பிள்ளைய. உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவன் அவன் அல்லவா? இந்த நிலைமைக்கு நீ நிற்கிறதுக்கு காரணம் அந்த ஆசாரியன் அல்லவா? அவனுடைய ஆலோசனை அல்லவா? இப்போ என்ன ஆகிப்போச்சு? கடிந்து கொள்ளுகிற பிரசங்கியாரை பிடிக்கவே இல்லை. ஒரு காலத்தில் அவர் கடிந்து சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கேன். பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணதுனால தான் அந்த கண்டிப்பு தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை பார்க்கும்போது நேரடியாக கடிந்து கொள்ளும்போது உங்கள் பாஸ்டர் நீங்கள் அங்கீகரிப்பீங்களா? ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட குறைகள் இருக்கும்போது நேரில் வந்து சொன்னால் ஆமாம் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், சரி பாஸ்டர் ஒத்துக்குருவீங்களா? இல்லை 4 வீட்டில் போய் பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் உங்களுக்கு கோஷ்டி சேர்ப்பீங்களா? இன்றைக்கி நிறையா சபைகளில் பிரச்சனை இதனால தான் வருது. பாஸ்ட்டுங்க நேரடியாக கடிந்து கொள்ள முடியலை. ஏன்னா கடிந்து கொண்டால் கல்லெறிகிற கூட்டமாக மாறிடுச்சு இன்னைக்கு. அதனால தான் அவனை வெட்டி கொண்டாங்க. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை வளர்த்து விட்டவனை பற்றியே நீ குறை சொன்னேன்னா நீ வாழ முடியுமா? முடியாது. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, நம்மளை வளர்த்து விடுறவங்களுக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும், நாவு கூசணும். அந்த துணிகரம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் அவ்வளோதான், ஆசீர்வாதம் அப்படியே போயிடும். இவன் கடிந்து கொள்வதை பிடிக்கல அவனுக்கு. இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு என்ன பிடிக்கலை? கடிந்து கொள்வது. இங்கே கடிப்பு, அதாவது வெளியே சொல்கிறது எப்படிமா சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பானவர். உன்னை நேரில் கடிந்து கொண்டா அந்த பாஸ்டர் நல்லவரா? பொதுவாக சொல்கிறோம் நல்லது, எங்கள் பாஸ்டர் போல் உண்டா, ரொம்ப கண்டிப்பாக பேசுவார், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார், ரொம்ப பரிசுத்தத்தை பற்றியெல்லாம் பேசுவார். சரி, நேரடியாக உன் தப்பை பற்றி, உன் மகனுடைய தப்பை பற்றியோ, மகளுடைய தப்பை பற்றியோ, புருஷனுடைய தப்பை பற்றியோ, மனைவியினுடைய தப்பை பற்றியோ வீட்டில் வந்து உட்காந்து இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன கல்லறிவீங்களா? கடிந்து கொள்ளட்டும். இப்போ புரியுதா? நீதிமான் என்னை தயவாய் கூட்டட்டும், நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நான் பிரசங்கத்தை விட்டு எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காதீங்க. நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு கடிந்து கொள்றதை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிகள், எதிர்த்து நிற்கிற வாயில எதிர்த்து சத்தம் போடாமல் இருக்கலாம், உள்ளத்தில் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்களே எல்லா சபைகளிலும். உலகமெல்லாம் எங்கும் இருக்கிற சபைகளில் பிரச்சனையே அதானே. பாஸ்ட் ஒரு விசுவாசியை நேரம் கூப்பிட்டு கண்டிக்க முடியல, ஏன்னா ரோஷம் வருது, மாம்சம் தலை தூக்குகிறது, ஜென்ம சுபாவம் வெளிப்படுகிறது. இவ்வளவு தூரம் நம்ம வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? தயவாய் கடிந்து கொள்ளட்டும், என்னை கூட்டட்டும், அது என் தலைக்கு. ஐயோ பாஸ்டர் என்ன எப்படி சொல்லிட்டாரு, 4 பேரை பரிதாபத்துக்கு ஆள் சேர்க்கிற காலம். என்னை எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்யறது?
அதான் ஆண்டவர் சொல்லாரு, நீ இன்னும் ஜெபம் பண்ணணும். உன்னை யாராவது கடிந்து கொண்டாங்கன்னா நீ முறுமுறுக்க கூடாது, இன்னும் ஜெபம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் கடிந்து கொள்வார். ராஜாங்கிறதுக்காக இந்த சபையிலே அதிகமாக தசமாக கொடுக்குறாங்கிறதுக்காக யாராவது நீங்கள் 1 லட்ச ரூபா தசமாக மாதம் மாதம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் சில தவறுகள் இருந்தால் தைரியமாக கண்டிப்பேனே தவிர கண்டுக்காமல் போக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பணம் முக்கியம் இல்லை, உங்கள் பரிசுத்தம் தான் கர்த்தருக்கு முக்கியம். அதனால தான் வேதம் சொல்லுது, அவனை வெட்டி கொண்டானுங்க. ஏன் தெரியுமா? அவன் தனக்கு செய்த உபகாரத்துக்கு ஏற்றபடி நடக்கலாம். அவன் ஜெபம் பண்ணல. இக்கட்டில் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை வளர்த்து விட்ட அந்த ஊழியக்காரனுடைய மகன் தன்னை கடிந்து கொண்ட போது அவன் ஜெபிக்கவில்லை, கோபம் அடைந்தான், எரிச்சல் அடைந்தான். தன்னை கரெக்ட் பண்ணுறது பிடிக்கலை. இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளுக்கு, இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய குறைகளை கரெக்ட் பண்ணுறது பிடிக்கலை. கரெக்ட் பண்ணும்பொழுது அதை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். என் இக்கட்டில் நான் இன்னும் துதிப்பேன், மற்றவர்களுடைய இக்கட்டில் நான் இன்னும் ஜெபிப்பேன். ஆமென். அது என்னை கடிந்து கொள்கிறார்களே அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்துச்சா, வேணும் வேணும், என்ன பேசினார்ல அவருக்கு வேணும், என்ன கண்டிச்சார்ல வேணும். ஊழியக்காரனுக்கு இக்கட்டு வரலாம், உங்களை கர்த்தருக்குள்ள நடத்தின விசுவாசிகளுக்கு இக்கட்டு வரலாம். அந்த நேரத்தில் அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசி. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். நல்ல கவனிங்கள். இக்கட்டில் மட்டும் இன்னும் ஜெபிப்பதல்ல, நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டால் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? என்னை கடிந்து கொள்ளுகிறவர்களுக்காக அவர்களுக்கு இக்கட்டு வரும்பொழுது நான் ஜெபிக்க வேண்டும், அல்லது என்னை கடிந்து கொண்டால் என் குற்றத்தை ஒத்துக்கொண்டு நான் அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு தவறும் செய்யாமல் நன்றாக இருந்தும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டால் ஜெபத்தை விட்டுறக்கூடாது, இன்னும் ஜெபம் பண்ணணும். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? எலியா தன்னுடைய வேலைக்காரனை போய் சொல்கிறான், நீ பாருப்பா, பெருமலையின் இரைச்சல் சத்தம் கேட்குது, நீ சமுத்திரம் மட்டும் போய் பாரு அப்படிங்கிறான். அவன் போய் பார்க்குறான், ஒன்றையுமே காணான்ட்டு வர்றான். அப்படியா? ஒன்றும் இல்லையா? அப்போ ஜெபம் பண்ணி வேஸ்ட்டு போலன்ட்டு விடலை. அவன் திரும்ப ஒருக்கா ஜெபம் பண்ணுறான். போய் பாருங்கிறான், நடக்கலை. இன்னொருக்கா ஜெபம் பண்ணுறான். இப்படியே 7 தரம் ஜெபம் பண்ணுறான். உள்ளங்கை மேகம். தெய்வ பிள்ளையே, நீ ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கவில்லையா? இன்னும் ஜெபம் பண்ண. ஆமென். ஜெபத்தை விடாத. ஜெபம் பண்ணி பதில் கிடைக்காவிட்டால் இன்னும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே முதலாவது இன்னும் துதிக்க வேண்டும், இரண்டாவது இன்னும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறான். வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் பறி கொடுத்துட்டான், எல்லா ஆசீர்வாதங்களும் போயிடுச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் கொடுக்கறத விட ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவன் இன்னும் உத்தமத்தில். நம்ம தொழிலில் ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டா உத்தமத்தை விட்டுறோம். ஹலோ சொல்லுங்கள். உங்கள் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பைபிள் வாசித்தா ரொம்ப பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணால் ரொம்ப பிரச்சனை வருது, ஊழியம் செஞ்சால் ரொம்ப பிரச்சனை வருது, விட்டுறீங்க. ஆனால் யோபுவை பற்றி பைபிள் சொல்லுது, அவனுக்கு இருக்கிற எல்லாமே நஷ்டமான பின்பும் அவன் தேவனை தேடுறதை விடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? தோல்வி, நஷ்டம், இழப்பு இதெல்லாம் வரும்பொழுது அநேகர் தவறி விடுகிறார்கள். சாத்தானுடைய நோக்கமே நம்ம உத்தமத்திலேருந்து நம்மளை விலக வைக்கணுங்கிறதான். யோபுவை குறித்து ஏன் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னான்? அவன் எப்போவுமே உத்தமமாக இருக்கக்கூடியவன். இவன் உத்தமத்தை விட்டு இவனை விளக்கணும்னா இவன் வருமானத்தில் கையை வைக்கணும். வருமானத்தில் கையை வச்சா இவன் கர்த்தர்ட்ட நெருங்கி போக மாட்டான். அப்போ ஆண்டவர்கிட்டே வந்து சொல்கிறான், ஆண்டவரே பணம் கிடைக்கிறதுனால தான் இவன் கர்த்தருங்கிறான், கொஞ்சம் பணம் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சி பாருங்க, இவன் கர்த்தர்னு சொல்கிறானா பார்ப்போன்ட்டு.
ஆண்டவர் நம்பிக்கையாக சொன்னார், நீ போ அவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கண்டு. இப்போ கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு யோபுக்கு தெரியாது. ஆனால் யோபுட்ட இருந்த எல்லாத்தையும் பிசாசு எடுத்துட்டான். கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு தெரியாமலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும், என் ஆவி பிரியும், அதாவது நான் சாக மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, கடவுள் பரிசுத்தர், நான் அவருடைய பிள்ளை. என் வேலை அவரை தேடுறது, அவருக்கு உத்தமமாக இருக்கக்கூடியது. அதனால நான் இன்னும் என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். மனைவி கூட சொல்கிறான், ஏயா நீ கத்தர்னு போனிய, என்ன நடந்துச்சு? எல்லாம் நஷ்டத்தில் போயிடுச்சு, பேசாமல் தேவனை தூஷித்து. அவளும் கேட்ட, உம்முடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருப்பீரோ? அவன் சொல்கிறான், இது மட்டும் இல்லை, பிள்ளைய சாகிற மட்டும் இல்லை, நானே சாகிற வரைக்கும் நான் எத்தனை உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன தோல்வி வந்துட்டா, ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டா, ஒரு சின்ன போராட்டம் வந்துட்டா, பேயரைஞ்ச மாதிரி மூழ்கி வச்சுக்கிறோம். ஏன் அதை ஏன் கர்த்தர்ட்ட சொல்லக்கூடாது? அதை ஏன் கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிக்கக்கூடாது? உத்தமத்தில் இருங்க. அந்த நேரத்தில் தான் இன்னும் கர்த்தர்ட்ட வேதத்தை வாசிக்கணும். ஒரு முதலாளிகிட்ட ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்காக உதவித்தொகை வாங்குறதுக்காக போயிருந்தாராம், ஒரு டொனேஷன். அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். அப்போ இவருக்கு வேண்டிய பணத்தை எடுத்து கொடுக்குற நேரத்தில் ஒரு செக்கை எழுதுறதுக்காக வந்தாராம். ஒரு 10,000 ரூபான்னு செக்கை எழுதியிருக்காருன்னு வச்சுங்களேன். செக்கை எழுதி இவர் கையில் கொடுக்குற நேரத்தில் அவர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாராம். என்னது, நம்ம கப்பல் கவுந்துருச்சா, எல்லாம் போயிடுச்சா அப்படின்னாராம். இந்த ஊழியக்காரருக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம், இந்த ஃபோன் நம்ம போனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடாதா அப்படின்ட்டு. உடனே இவ்வளோ நஷ்டமாயிடுச்சா, சரி அப்படின்ட்டு அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டாராம். ஐயா அந்த செக்கை கொடுங்க அப்படின்னாராம். இவர் யோசிச்சாராம், அப்பயே நம்ம யோசிச்சோம், கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் அந்த 10,000 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கொடுத்த செக்கை என்ன பண்ணுறாரு, வாங்குறேன்னு அவர் முன்னாடி அந்த செக்கை கிழிச்சு போட்டு அந்த 10,000ங்கிற இடத்துல 1,00,000 எழுதி கொண்டு போங்க அப்படின்னாராம். எனக்கு நஷ்டம் வந்தாலும் என் தேவனுக்கு கொடுப்பேன், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். இது நடந்த சம்பவம், நான் ஒரு புத்தகத்தில் படித்தது. இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு ஏதாவது நடந்துட்டால் போதும் ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுறோம். நீ ஆண்டவர்கிட்ட கிட்டி வரக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறக்கூடாதுங்கிறக்க சாத்தான் போடுற திட்டங்கிறத தெரிஞ்சுக்க. ஆமே, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தானே சாத்தான் ஆண்டவர் மேலே பழி போடுறதுக்கு உன் வாழ்க்கையில் தோல்விகளையும் பலவீனங்களையும் நஷ்டத்தையும் கொண்டு வரான். நீ அதை புரிஞ்சிக்காம நீ ஆண்டவர் மேலே பழி போட்டு நான் ஜெபிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதும் போயிடுமப்பா. நீ ஆண்டவர்கிட்ட வா. ஆமே, உன் உத்தமத்தில் உறுதியாயிரு. சில ஆட்களுக்கு என்ன தெரியுமா, ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம லஞ்சம் வாங்க மாட்டோம், கள்ள கையெழுத்து போட மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், இவ்வளோ உத்தமத்தில் உறுதியாக இருக்கும், இவ்வளோ உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் நல்லா இருக்கான், நம்ம தானே ஓட்டாண்டியாக இருக்கோம், நம்மளும் அவனை போல வாங்குவோம். உத்தமத்தை விட்டு விடாதே, அவசரப்படாதே. உன் தொழிலில் இருக்கிற உண்மையை விட்டு விலகி விடாதே, உன் வேலையில் இருக்கிற உத்தமத்தை விட்டு விலகி விடாதே. அட்டூழியம் பண்ணி எவ்வளவோ சம்பாதிக்கிறான், நீ கத்தருக்கா உண்மையா இருக்க நல்லது, ஆனா உனக்கு நஷ்டம், போராட்டம், இழப்பு வரலாம். யோபுக்கு தான் இழப்பு. அவன் தான் உத்தமன், அவன் தான் சன்மார்க்கன், அவன் தான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், அவனுக்கு தான் நஷ்டம். ஆனா அவன் சொல்றான், என்ன நடந்தாலும் என் உத்தமத்தை விட்டு என்னை விட்டு விலக்க மாட்டேன். தேவ பிள்ளையே, உன் உத்தமத்தை உன்னை விட்டு விலக்குவதற்கு தான் நஷ்டங்களும் போராட்டங்களும் பிரச்சனையும் வருது. உன் வேதத்தில் ஆண்டவர் என்ன வாக்கு தத்தங்கள் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க நஷ்டத்தை பார்த்து முறுமுறுத்துடக்கூடாது. இதுக்கு பின்னாடி 2 மடங்கு ஆசீர்வாதம் வருதுங்கிறத மறந்து போகக்கூடாது. இன்றைக்கி நடக்கிற காரியத்தை வச்சுட்டு பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, உற்சாகமாக துதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் பார்ப்பார், அடப்பாவே, இந்த சாத்தா பண்ணுற காரியத்துக்கு நீ என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே, நீ என் கூட சண்டை போடணுங்கிறது தான் அவன் உன்னை இப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான், அது தெரியாமல் இருக்கே. நான் என்னைக்காவது உனக்கு நஷ்டப்படுத்துவேனா? நான் உன்னை என்னைக்காவது அழ வைப்பேனா? அவன் சொல்கிற நேரத்தில் என்னை துதிச்சுக்கிட்டே இரு, நான் உனக்கு 2 மடங்கு தருவேன். யோபுக்கு எத்தனை மடங்கு கொடுத்தாரு?
காதில் வந்து சொன்னாரா, யோபுவே சாத்தான் உன்னை சோதிக்க வர்றான், எல்லாத்தையும் எடுக்க போகிறான், நீ அசந்துராத, உண்மையை விட்டுறாத, ஸ்ட்ராங்காக இரு, நான் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? என்ன நடக்குதுன்னே தெரியல அவனுக்கு. உங்களுக்கும் அப்படி தான், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனாலும் உத்தமத்தை விட்டுறாதீங்க. அந்த உத்தமத்தை விடாமல் இருந்தீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம் தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளை கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவனின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவனின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்து போலிருக்கும்படி தேசத்தில் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிச்சிங்களா? இன்னும் களிப்பின் சத்தம், இன்னும் களிப்பின் சத்தம், களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும். இதெல்லாம் எப்போ சொல்கிறார் தெரியுமா? எருசலேமை அடித்து உடைச்சு, தேவாலயத்தை உடைச்சு, எருசலேம் குடிகளை எல்லாம் சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது நேபுகாத் நேச்சார் வந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு எருசலேமை மண்மேடாக்கிட்டு, இப்போ அந்த இடத்த பார்த்தா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லாரு, இன்னைக்கு நேபுகாத் நேச்சார் செய்ததை வைத்து நீ முறுமுறுக்காத. இதே இடத்துல ஒரு நாள் வரும், இன்னும் துதிக்கிற சத்தம் கேட்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை பார்க்காத, இதே இடத்துல கர்த்தர் உன்னை துதிக்க வைப்பார், இதே இடத்துல ஜெபிக்க வைப்பார். ஏன் தெரியுமா? இன்னும் கர்த்தருடைய செயல்கள் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, உனக்காக இன்னும் கர்த்தருடைய செயல்கள் காத்து கொண்டிருக்கிறது. இதை நடப்பிக்க போகிற தேவன் சொல்கிறாரு, இன்னும் மணவாளுடைய சத்தம் கேட்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு சத்தமும் இல்லை, எருசலேமில் ஒப்பாரின் சத்தம் தான் கேட்குது. ஆனால் சொல்கிறார், இதை பார்க்காத, இது பர்மனண்ட் கிடையாது, நான் இன்னும் இந்த சத்தத்தை கேட்க பண்ண போகிறேன். இப்படியெல்லாம் நடக்குங்கிறத விசுவாசி இப்போ இருக்கிற நஷ்டத்தில் கர்த்தரை முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நடக்கிறது இப்படி இருக்கலாம், ஆனால் இதை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். என் சூழ்நிலை, என் கண்ணீர், என் பிரச்சனை, என் போராட்டம், என் வியாதி, என்னுடைய கவலை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய, என் தோல்வி எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தேவனுக்கு என்ன வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர்கிட்ட சந்தோஷமாக துதிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் 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 ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ இருக்கிறது சாத்தானுடைய செயல், அதை கண்டு நீ சோர்ந்து போன. ஆனால் என்னுடைய செயல் இருக்கிறதே, அது இன்னும் உன்னை சந்தோஷப்படுத்துகிறதா தான் இருக்கும். பிசாசு செய்கிறது உன்னை முறுமுறுக்க வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும், ஆனால் என்னுடைய செயல்களோ உன்னை சந்தோஷப்படுத்துவதாக இருக்கும். கர்த்தருடைய செயல்கள் வருவதற்காக காத்திருக்கணும். ஆமென். எவ்வளோ போராட்டம் வந்தது. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:10, கர்த்தர் மட்டும் எங்களை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென். இதுவரை தப்புவித்தவர் இன்னும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வரணும். இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சா, சரி, எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ நம்மளை தப்புவித்தாரே, இன்னும் தப்புவிப்பார். கர்த்தருடைய செயல்கள் நமக்காக உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரலை, இன்னும் தேவனுடைய வேலை வரவில்லை, அதை தெரிந்து கொள். இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னது? இன்னும். இப்போ அப்படின்னா இப்போ யாருடைய வேலை? சாத்தான் நம்மளை புடமிடுற வேலையாக இருக்கலாம், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வரக்கூடிய வேலையாக இருக்கலாம். ஆனால் அவருடைய வேலை வந்துருச்சுன்னா, எந்த இடத்துல அவமானப்பட்டுருவோமோன்னு நினச்சாங்களோ அதே இடத்துல நவமான ரசத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் தேவனுடைய வேலை வரலை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் போராட்டமா? ஒன்று தெரிஞ்சுங்க, இன்னும் என் தேவனுடைய வேலை வரவில்லை. அல்லேலூயா. அவருடைய வேலை வந்துருச்சுன்னா நீ 4 தலைமுறைக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அவருடைய வேலை வந்துச்சு பாருங்கள். வேலைக்காரங்களை கூப்பிட்டு பார்த்தா இந்த தண்ணி எடுத்து ஊற்றுனார், பார்த்தா அவ்வளோ டேஸ்ட். முந்தின ரசத்தை பார்க்கலாம், பிந்தின ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வேதனையோடு இருக்கிற இந்த சூழ்நிலையை விட டபுள் மடங்கு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் என் இக்கட்டில் நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் என்ன செய்யணும்? உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன், இன்னும் உத்தமமாய்
இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நிறையா காரியங்கள்லாம் நீங்கள் வசனத்தை குறித்து வச்சுங்க. ஏசாயா 29:17 சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த லீபனோன் என்ன செய்யுமா, செழிப்பான வயல்வெளியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் ஒருவேளை நஷ்டம், ஒருவேளை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல இருக்குதா, கர்த்தர் சொல்றார் இன்னும் கொஞ்ச நாளில் வரும்பா, அதுக்குள்ளே நீ அவசரப்படாத. ஆமென். அதுக்குள்ளே அவசரப்படாத, அதுக்குள்ளே முறுமுறுக்காத. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த லீபனோன் எப்படி மாறும், செழிப்பான வயல்வெளியாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் சகரியா 8:20 வாசிங்க. இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப இருக்கிறத பார்த்து நீ வேதனைப்படாத, இன்னும் ஜனங்கள் வருவாங்க. அல்லேலூயா. இதை ராத்திரி 1 மணிக்கு உட்காந்து தியானிக்கும் போது எனக்கு என்ன பரவசமா இருந்துச்சு தெரியுமா? காலையில் வேலையை உட்காந்து ஓடியாந்து இந்த மெசேஜ் எல்லாம் உட்காந்து எடுத்து எழுதினேன். ஆண்டவர் சொல்கிறது ஒன்று, நீ ஒரு சத்துரு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரலாம், இன்னும் துதி. கடிந்து கொள்ளும்போது இன்னும் ஜெபம் பண்ணு. நஷ்டம் வரும்பொழுது இன்னும் உத்தமமாயிரு. ஆனால் இப்போ ஜனங்களே இல்லைன்னு நினைக்காத, இன்னும் நிறையா பட்டணத்துலேருந்து ஜனங்கள் வருவாங்க. அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நம்மளை கர்த்தர் கொண்டு வந்ததே இந்த சபை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான். இந்த சபையில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லாதீங்க. இந்த சபைக்கு நீங்கள் வந்துட்டாலே அவர் ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு இதான் விஷயமே. சபை என்ன கொடுக்கும்? ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கும், ஆசீர்வாதமான பிரசங்கங்களை கொடுக்கும், ஆசீர்வாதமான ஆலோசனை கொடுக்கும். நீங்கள் தேவனை பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு? இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆமேன் சொல்லுங்களேன். உலகத்தான் பாடுறான், நாடென்ன செய்தது எனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு. ஸோ நான் கேட்கணும், இந்த சர்ச்சு எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னு கேட்காதீங்க, இந்த சர்ச்சுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேளுங்க. ஏன்னா இந்த சபை தான் உங்களை பாவம் செய்ய விடாமல் தடுத்து ஆலோசனை கொடுக்குது. இந்த சபை தான் நீங்கள் வேதனையோடு வரும்பொழுது உங்களை உற்சாகப்படுத்துது. இந்த சபை தான் நீங்கள் பின்மாற்றத்துக்கு போய்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களை சட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஏதாவது வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டு வந்து தான் வீட்டில் வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறார். சபை மேன்மையானது. சபை இல்லாமல் 4 வாரம் சும்மா இருந்து பாருங்கள், நம்ம மைண்டு கெட்டு போகும், பாவம் தன்னை போல வரும். சபை பாதுகாப்பான இடம். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய ஜனங்கள் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் முக்கியம். நான் இல்லாட்டி சபை நடக்காதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் என்னது? இன்னும் ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. இன்னும் அநேக, அந்த வசனத்தை வாசிங்க. இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று. தொடர்ந்து 23 வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஒரு பட்டணத்தில் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளை கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் பாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாசைக்காரராய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பட்டணத்து ஜனங்கள் அவங்களுக்குள்ளேயே அவர் எழுப்புதல், வா நம்ம சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சுக்கு நம்ம வான்னு கூப்பிட்டு வரமாட்டேங்கிற நிலைமையெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, இப்படியெல்லாம் உன் ஊழியத்தில் தோல்வி போல் தெரிஞ்சாலும், உன் ஊழியம் நல்லா வளரலன்னு நீ நினச்சாலும், உன் கேர்சலுக்கு ஆளே வரலன்னு நினச்சாலும், நீ செய்கிற ஊழியத்தில் வளர்ச்சி இல்லைன்னு நினச்சாலும், ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் ஜனங்கள் தானாய் வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓடி வருவார்கள். ஆண்டவர்கிட்ட போவோம், அவர் வழிகளை நமக்கு சொல்லுவார், போவோம் வாருங்கள் உங்களோட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் ஓடி வருவார் என்று சொன்னார். அப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னது? இந்த கூட்டம் நிரந்தரம் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் போயிருவீங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த சிறிய கூட்டம் நிரந்தரமான கூட்டம் இல்லை, இதை விட பெரிய கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இன்னொன்று சொல்லட்டா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லட்டா? என்னால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபை. இதை சொன்னதுக்கப்புறம் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பெரிய சபையாக இருக்குது நம்ம சபை, ஏராளமான ஆத்மா கலந்துருக்காங்க. ஆனால் பின்னாடி சேர்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த சிஎஸ்ஐ லுத்ரன்லாம் அந்த மரச்சேரில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா,
அதே மாதிரி பின்னாடி கொஞ்சம் சேர் தான் போட்டிருக்கு ஜனங்கள் உட்கார்றதுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஏராளமான ஜனங்கள் முழங்காலில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் முழங்காலில் நிற்கிறாங்க. இதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொன்னார், இன்னும் ஜனத்தை கொண்டு வருவேன். அல்லேலூயா. அந்த ஜனத்தை கொண்டு வர்றதில் உங்களுக்கு ஒரு பங்கை கர்த்தர் வச்சுருக்கார். அதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதை ஒரு வெறும் செய்தியாக மட்டும் கேட்டுட்டு போகாதீங்க, இதன்படி வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:20. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். ரெபெக்காளை பற்றி இங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தனக்கு குடிக்க தண்ணீர் கேட்டான். ஆபிரகாமை பொதுவாக பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாக சொல்வார்கள். ஈசாக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்வார்கள். இந்த ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாக இருப்பார் என்றால் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஊழியக்காரனுக்கு சமம். இந்த ஊழியக்காரன் எதற்காய் போய் கொண்டிருக்கிறான்? தன் எஜமானுடைய மகனுக்கு மணவாட்டி தேடுவதற்காக. ஊழியக்காரனுடைய வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு சபைக்கு வர்ற எல்லாரையும் மணவாட்டிகளாக மாற்றுறது. அல்லேலூயா. இப்போ இந்த மணவாட்டியாக வர்றதுக்கு இவளுக்கு என்ன தகுதி தெரியுமா? ஏற்கனவே ஒரு ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே நான் போவேன், நீயும் குடி, ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளை என் எஜமானுடைய மகனுக்கு நீர் நியமித்த ஸ்திரீ என்று நான் அறிந்து கொள்வேன். இப்போ வந்த உடனே கிணத்துக்குள்ளே தண்ணி எடுக்கிறது கஷ்டமான காரியம். நம்ம ஊர் மாதிரி கிணத்துல தண்ணி இறக்கிறது இல்லை, இறங்கி ஏறணும். துறவுல ஒரு குடம் எடுத்துகிட்டு மேலே ஏறுறது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இடுப்பில் குடம் வச்சு தண்ணி எடுக்க தெரியுமா? ஐயோ, டேப்பில் திறந்து குடித்து பழகிட்டு தண்ணியை இடுப்பில் தூக்கி வைங்கன்னா அவ்வளோதான், தட்டுன்னு தடுமாறுங்க. பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் முந்தா நாள் எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு வரமா தலையில் ஒரு குடமும் இடுப்பில் ஒரு குடமும் வந்துச்சு. சேகர்கிட்ட சொன்னேன், இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இப்படி இடுப்பில் வச்சா அவ்வளோதான், அந்த இடத்துல காலி. இந்த ரெபேக்கா அவ்வளவு பெரிய குடத்தை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு சொல்கிறா, இது மட்டும் இல்லை, இன்னும் நான் போய் மொண்டு கொண்டு வருவேன். இது எதுக்கு ஒப்பனையாக இருக்குது தெரியுமா? ஊழியத்தில் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னும் மொண்டு கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஊழியத்தை நிறுத்தாதீங்க. கஷ்டம்தான், கடினம்தான், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். பார்த்துட்டே இருந்து என்ன சொல்வார்? நீ தான் மணவாட்டிம்பார். அல்லேலூயா. எலியாசர் இதை பார்த்த உடனே இவன் ஓடி ஒட்டகங்களுக்கு வார்த்த உடனே என்ன பண்ணான் தெரியுமா? தன்னிடத்தில் இருந்த எல்லா பரிசு பொருட்களையும் கொண்டு வந்து அவளுக்கு காதில் மாட்டுறான், கழுத்தில் மாட்டுறான், கையில் மாட்டுறான், எல்லாத்துலையும் மாட்டான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்து அவள் செய்யலை. நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறேங்கிற நோக்கத்தோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்துச்சு. அப்போ ஊழியம் செய்யும் பொழுது ஊழியத்தில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், என்னென்னமோ வரலாம். ஆனால் ஒரு நாளும் ஊழியத்தை விடக்கூடாது. நான் இன்னும் உண்டு வார்ப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்றீங்களா? விட்டுறாதீங்க. ஊழியத்தை விடுறது ஈஸி, கிடைக்கிறது கஷ்டம். பிபிஎஸ் டீச்சராக இருக்கீங்களா? ஊழியம் கிடைக்கிறது கஷ்டம், விடுறது ஈஸி. சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு கொடுத்த ஊழியத்தை ஒரு காலம் விட்டுறாத. எனக்கு இதில் கஷ்டமாக இருக்குது, அதில் கஷ்டமாக இருக்குது, அவங்க என்ன கனம் பண்ணல, இவங்க என்ன கனம் பண்ணல, சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விடாத. கர்த்தருடைய ஊழியம் கஷ்டமானதுதான், ஆனால் அதுக்கு பின்னாடி வர ஆசீர்வாதம் பெருசு. நான் இன்னும் உண்டு பார்ப்பேன். அப்போ எத்தனை காரியங்களை பார்த்தோம்? கர்த்தர் சொல்லாரு, இன்னும் துதி, இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் உத்தமனாயிரு, நான் இன்னும் ஜனத்தை தருவேன், நீ இன்னும் ஊழியம் செய்ய. அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் சொன்னதையும் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 6:10-24-3. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு, நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, நித்திரை செய்யட்டும் என்பாயோ. வாசிங்க. உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆண்டவர் சொல்றாரா? நான் சொல்றேனா? புராணங்கள் சொல்லுதா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதா?
நீ காலையில் கத்தர் ஜெபிக்கிறதுக்கு எழுப்பி விடும் போதில் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் கையை முடக்கிட்டு தூங்கணும், தரித்திரம் ஒன்று விட்டு போகாது. வறுமை வரும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு அதிகாலை ஜெபம் வந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. காலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் கத்தரை தேடி பாருங்க. தூரத்தில் இருக்கீங்களா, வர முடியல, வீட்டில் எந்திரிச்சு முழங்கால் படிடுங்க. கத்தர் எழுப்பி வர்ற நேரத்தில் தான் சாத்தான் சொல்லுவான், இதுதான் இன்பமாக நித்திரை பண்ணுற நேரம், இந்த நேரத்தில் தான் சுகமாக இருக்கும். எப்போ சுகமாக இருக்கும்? காலையில் கத்தரை தேடுற நேரத்தில் தான் தூக்கம் சுகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எழுப்புறேன்ப்பா, நீ என்ன செய்கிற? இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கவனிங்க, இந்த காலையில் எந்திரிக்கணும், இன்னும் கொஞ்சம் கையை முடைக்கணும். உனக்கு தரித்திரம் தான், ஒன்றால் உன் வீட்டுக்கு வறுமை வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவர் படைச்சதை நேர்மாறாக்கிட்டாங்க. நைட்டு தூங்குறது, பகலில் வேலை செய்கிறது. இன்றைக்கி பிசாசு எப்படி தெரியுமா மாற்றினா, நைட்டெல்லாம் வேலை செய்ய, பகல்லாம் தூங்கு. கத்தரை நீ சந்திக்கிற நேரம் அதிகாலை வேலை. அதாவது கண்ட நேரத்தில் கண்ட காட்சியை பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் கெடுத்துட்டு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எஸ்எஃப்சியில், 80% மேலே ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நைட்டில் டிவி, இன்டர்நெட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, தூங்க மாட்டேங்கிறாங்களாம். மொபைல் ஃபோன் நோண்டுறது, அவங்கவுங்களுக்கு ஃபோன் பண்ணி விடிய விடிய பேசுகிறது, எஸ்எம்எஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் எப்போ? நைட்டில். டேப் எடுத்து வைக்கிறது, லேப்டாப் எடுத்து உட்கார்றது. கத்தர் உனக்கு கொடுத்த தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, கத்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடு. ஏன்னா கத்தர் எல்லாத்தையும் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அதனை தான் நேர்த்தியாக பண்ணியிருக்கார். கத்தர் செஞ்சதை விட்டுட்டு நீ என்ன செய்ய? உலக வழக்கத்தின்படி போகாது. எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னும் கொஞ்சம் கையை முடக்கிக்கிட்டு தூங்கலான்னு சொன்னா உன் வாழ்க்கையில் தரித்திரம் தான்ப்பா வரும். இல்லையா சொல்லுவோமா? அப்புறம் என்ன செய்ய? வறுமை ஆயுதம் அணிந்தவன். என்னது இதுக்கு யாருக்காவது விளக்கம் புரியுதா? ஆயுதம் அணிந்தவனை போல வரும் என்றால் என்ன அர்த்தம்? இராணுவத்தில் பார்த்துருக்கீங்களா? ஆட்கள் எப்படி வருவாங்க? ஆயுதம் அணிந்தவர்கள் குரூப்பாக வருவாங்க. ஜனவரி மாதம் ஒரு தரித்திரம், பிப்ரவரி மாதம் ஒரு தரித்திரம், மார்ச் மாதம் ஒரு தரித்திரம், ஏப்ரல் மாதம் ஒரு தரித்திரம், வரிசையாக வந்துட்டு ஏன்னா ஆயுதம் அணிந்தவனை போல் குரூப்பாக வருது. டிசைனாக வறுமை வருது. ஐயோ எப்படி வரும்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்காக கையை முடக்கிட்டு தூங்காமல் கத்தரை தேடுனா அப்படி நடக்குமா? லேலூயா. இந்த வசனம் எப்படியாவது உங்களுக்குள்ள கிரியை செய்யணுங்கிறது தான் நான் சிரிப்பு காட்டியாவது பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா எச்சரிப்பான வசனத்தை கோபத்தோடு பேசினா உங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால தான் உங்களை நீங்களே உணர்றதுக்கு சொல்கிறேன். நீ இன்னும் அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு காலை முடக்கிக்கிட்டு அப்படி தூங்குனீன்னா கேரண்டி கொடுக்கலாம். என்னது? கன்ஃபார்மாக தரித்திரம் தான். அதனால் காலையில் எழும்புங்க, கத்தரை தேடுங்க, கத்தருடைய சமூகத்துக்கு வாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகமம் 26, 18, 21, 27. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. இப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உங்களோட பேசியும் நீ மனம் திரும்பணும்னு சொல்லியும் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு சொல்லியும் இன்னும் நீ கர்த்தருக்கு செவி கொடாமல் இருப்பாயானால் இன்னும் 7 மடங்கு தண்டனை வரும். எத்தனை பேருக்கு பயமா இருக்கு? இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் உங்க கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. நீ கர்த்தருடைய வார்த்தையை பின்னாடி எரிஞ்சு போட்டுக்கிட்டே இருக்க. அவர் ஏமாந்துட்டாருன்னு நினச்சி நீ ஒன்றையா ஏமாற்றிக்கிட்டு இருக்க. நான் இவ்வளோலாம் செஞ்சும் கர்த்தர் என்னை தண்டிக்கலையே, இவ்வளோலாம் செஞ்சும் ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் தான் சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர்லாம் ரொம்ப நல்லவர், அவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். ஹலோ, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறாதீங்க. ஆண்டவர் சொல்லார், எனக்கு இன்னும் நீ செவி கொடுக்காட்டா இன்னும் இப்போ நீ அனுபவிக்கிறத விட 7 மடங்கு தண்டனை வரும். கன்ஃபார்மாக வரும். ஆனால் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் நான். என் பிள்ளைக்கு ஒரு தண்டனை வந்தால் எப்படி வேதனைப்படுவனோ அப்படி தான் உங்களுக்கு தண்டனை வந்தால் எனக்கு வேதனை. தண்டனை வரக்கூடாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை சொல்ல வேண்டியது அவசியம். இன்னும் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இன்னும் நீ துணிந்து பாவம் செய்வாயானால்
இப்போ இருக்கிறத விட இன்னும் 7 மடங்கு தண்டனை உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்கள், ஆனால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 எத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. 7 எத்தனை வாதை, முதல்ல தண்டனைங்கிறாரு. 7 எத்தனை வாதைகள். நீ எனக்கு செவி கொடுக்காவிட்டால் இன்னும் 7 எத்தனையான வாதைகளை கொடுப்பேன். 27ஆம் வசனம். இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை 7 எத்தனையாய் தண்டிப்பேன். போதும். வேதனையான ஒரு காரியம். வாரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியும் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் வா என்று சொல்லியும் இன்னும் நீங்கள் செவி கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்னும் 7 எத்தனையான தண்டனை, இன்னும் 7 எத்தனையான வாதைகள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆண்டவரே சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாவம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அனுமதி அல்ல. இவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி நீ கேட்காவிட்டால் கர்த்தர் கைவிட்டுருவார். உங்களோட பேச மாட்டார், உனக்கு உணர்த்த மாட்டார். சவுலை போல நீ வேதனைப்பட வேண்டியதுதான். ஐயோ, என் இக்கட்டில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரே. பேசும் பொழுதெல்லாம் நீ செவி கொடுக்கவில்லை. நீ ஒரு ஆபத்து வந்து அவரிடத்தில் பேசும்போது அவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீ கர்த்தரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய், கர்த்தரை கேலி பண்ணி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அநியாயம் பண்ணுறியா? இன்னும் பண்ணு. ஏன்னா உங்கள்கிட்ட பேசி பேசி நான் முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த அதிகாரத்தோட பைபிளே முடியுது, இந்த அதிகாரத்தோட வேதம் முடிகிறது. உன் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாத கடைசி நிலைமைக்கு நீ ஒரு நாள் வந்துடாத. சொல்லி சொல்லி பார்த்தேன், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கியே, சரி அவனை விட்டு தள்ளு, அவனை விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போவான். நீதி செய்கிறியா? அவன் அக்கிரமம் செய்கிறான்ட்டு அவனை பார்த்து நீ கெட்டு போகாத. நீதி செய்கிற நீ இன்னும் நீதியே செய். நீ பரிசுத்தமாக இருக்கியா? அவன்லாம் கெட்டு போயிட்டான், அவனுக்கு நல்லா தான் இருக்கு, ஒன்றுமே நடக்கலை, அவனை பார்த்து நீ கெட்டு போகாத. நீ பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் பரிசுத்தமாக இரு. அடுத்தவனை பார்த்து கெட்டு போகாத. ஸோ அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பாவம் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஸோ கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். இன்னும் 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 துதி, இன்னும் ஜெபி, இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இரு, இன்னும் ஊழியம் செய்ய, இன்னும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். இன்னும் தூங்காது, இன்னும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்காது, இன்னும் பாவத்தில் நிலைத்திராது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?